இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா மொடக்குறிச்சி மெகா தேர்தல் வரலாறு. நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. 1996 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 233 தொகுதிகளுக்குத்தான் தேர்தல் நடைபெற்றது. 1033 பேர் போட்டியிட்டதால் மொடக்குறிச்சி தொகுதியின் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தேர்தல் நடைபெறவில்லை. வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடைபெற்றது. மொடக்குறிச்சி தொகுதியில் 1033 வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் கொண்ட மெகா வாக்குச்சீட்டுகளை உடனடியாக அச்சடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் வேறு வழி இல்லாமல் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. 1996 தேர்தலில் வென்று திமுக ஆட்சி அமைந்தது. கருணாநிதி முதல்வராக பதவியேற்றார். அதன் பிறகு ஜூன் 1ஆம் தேதி மொடக்குறிச்சிக்கு தேர்தல் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களுக்கு முதலில் எண்கள் ஒதுக்கலாம் என தேர்தல் கமிஷன் முடிவு செய்தது. எழுத படிக்க தெரியாத வாக்காளர்களுக்கு எண்கள் பிரச்சனையாக இருக்கும் என்பதால் அந்த முடிவை நிராகரித்தார்கள். சுயேட்சை வேட்பாளர்களுக்கென ஏற்கனவே 105 சின்னங்கள் மட்டுமே இருந்தன. இதனால் மேலும் 900க்கும் அதிகமான சின்னங்களை தேர்தல் கமிஷன் தேர்வு செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. இறுதியில் 1 முட்டை, 2 முட்டை, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 1 ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸ் என ஒரே பொருளை பல எண்ணிக்கை கொண்ட 500 சின்னங்களாக மாற்றி சின்னங்களை 1033 வேட்பாளர்களுக்கும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம்.